சரி, கொஸ்டின் ஒரு தடவை சொல்றேன், திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் இந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகின்றனர். 32% பேர் தமிழும் இந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் ஹிந்தியும் மலையாளமும் பேசுகின்றனர். 10% பேர் இம்மூன்று மொழிகளை தவிர மற்ற மொழிகளை பேசுகின்றனர். எனில் இம்மூன்று மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம்? இதான் கொஸ்டின். ஓகேவா? கிளியரா இருக்கா? சரி, ஓகே. இப்ப நம்ம இதுல என்னென்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எடுத்து எழுதிப்போம். சரியா? நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதிட்டோம்னா நம்மளால அதுக்கு மேல என்ன தேவை அப்படிங்கறத யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட், தமிழ் மட்டும் பேச தெரிஞ்சவங்க எத்தனை சதவீதம் பேரா? 65% பேர். ரைட்டு. அதுக்கு அடுத்தது ஹிந்தி மட்டும் பேச தெரிஞ்சவங்க 52% பேர். அதுக்கு அடுத்தது மலையாளம் மட்டும் பேச தெரிஞ்சவங்க 40% பேர். இப்போ தமிழும் ஹிந்தியும் பேச தெரிஞ்சவங்க எவ்வளோ? 32% பேர். இப்போ அடுத்தது ஹிந்தியும் தமிழும் மலையாளம் சொன்னா, ஓகே, ஹிந்தியும் மலையாளமும் சொல்லிடுங்க. அடுத்தது 25% பேர். அதுக்கு அடுத்தது தமிழும் மலையாளமும் 30% பேர். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மூன்று மொழிகளை தவிர மற்ற மொழிகள் பேசுறவங்க எத்தனை பேரு? மற்ற மொழி பேசுறவங்க 10% பேர் இருக்காங்க. ரைட்டா? இவ்வளவுதான். இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? 3 மொழியும் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? ஓகேவா? தமிழ், மலையாளம், ஹிந்தி 3 பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேருங்கிறதா கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். இது எதுல வந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. ஏற்கனவே வந்த கொஸ்டின், ஆனா எந்த எக்ஸாம்னு எனக்கு தெரியல. ஓகேவா? 10%, 80%, 90%, டி 20%. ஓகேவா? சரியா? இப்போ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ல இருந்து ஒரு மாதிரி போடலாம். ரைட்டா? ரெண்டாவது, நீங்க எப்பவும் போடுறபடி எக்ஸ் வச்சு ஈக்குவேஷன் ஆக்கி ஒரு மாதிரி போடலாம். இல்ல வெண்படத்தை வச்சு நீங்க போடலாம். வெண்படத்தை வச்சு போடுறதுதான் எக்ஸ் வச்சு போடுறது. வெண்படத்தை வச்சு நீங்க ஆப்ஷன் வச்சும் போடலாம், எப்படியும் போடலாம். 2 மெத்தட்ல நீங்க இதை போட முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் முதல்ல நான் என்ன பண்றேன், ஒரு வெண்படம் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? இது தமிழ், இது மலையாளம், இது ஹிந்தி. ஓகேவா? இப்ப தமிழ் மட்டும் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? தமிழ் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? 65. ஓகே. மலையாளம் 40. ஓகே. ஹிந்தி 52. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல இந்த தமிழும் மலையாளமும் பேச தெரிஞ்சவங்க எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க? 30% பேர் இருக்காங்களா? தமிழும் மலையாளமும். இப்போ இந்த இடம் 30ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சேர்ந்தது 30. ஓகேவா? கிளியரா? தமிழும் மலையாளமும் பேச தெரிஞ்சவங்க 30% பேர் இருக்காங்க. இந்த 30 நாங்க எழுதிக்கிறேன். ரைட்டா? இப்போ தமிழும் ஹிந்தியும் பேசுறவங்க எத்தனை சதவீதம் பேரு? 32. இந்த ஏரியா மொத்தத்துக்கு 32, இதுவும் சேர்த்துதான் இந்த ஏரியாவுக்கு 32. ஓகேவா? இப்போ மலையாளமும் ஹிந்தியும் பேசுறவங்க எத்தனை பேரு? 25. இந்த ஏரியாவுக்கு 25. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸ். இதுதான் கண்டுபிடிக்கணும். 3 லாங்குவேஜும் பேச தெரிஞ்சவங்க தான். ஓகேவா? இந்த 3 லாங்குவேஜும் பேச தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் பாத்தீங்களா? அத இந்த நம்பர்ல இருந்து கழிச்சுதான் நம்ம இங்க போடலாம். புரியுதா? இப்போ இதுவும் இதையும் கூட்டினாதான் என்ன வரணும்? 30 வரணும். இப்போ இது எக்ஸ்னா இது என்ன? எக்ஸ் 30 மைனஸ் எக்ஸ். இது எக்ஸ்னா இது 32 மைனஸ் எக்ஸ். இது எக்ஸ்னா இது 25 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ரைட்டா? இப்போ இதுல ஒரே ஒரு லாஜிக் மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப இந்த எக்ஸ் வேல்யூங்கிறது இந்த 3 வேல்யூவை விட கம்மியா தான் இருக்க முடியும். கரெக்டா? கட்டாயமா கம்மியா தானே இருக்க முடியும். அப்ப ஆப்ஷன்ல கூட இருக்கிற 2 நம்ம விட்டுலாமா? அப்ப 80 ஆன்சர் கிடையாது, 90 ஆன்சர் கிடையாது. 1 10 இருக்கலாம், இல்ல என்னவா இருக்கலாம்? 20 இருக்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன்,
எல்லாத்துக்கும் -x எழுதிக்கிறேன் நம்ம புரியணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல என்ன வரும் 30 - x, இங்க 32 - x, இங்க 25 - x. ஓகேவா? ரைட்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ 10 அல்ல 20 தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 10ன்னு எடுத்துக்குவோம். சரியா தப்பா நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் 10ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 10. அப்பனா இங்க என்ன வேல்யூ வரும்? 32 - 10 22. இங்க 30 - 10 20. இங்க 25 - 10 15. ரைட். இப்போ இங்க வாங்க 65 மொத்த வேல்யூ இருக்கணும். இது 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 மூணையும் கூட்டிட்டு எக்ஸ்ட்ரா இங்க இருக்க வேல்யூ இதையும் கூட்டினா மொத்த டோட்டல் எவ்வளவு வரணும்? 65 வரணும். இங்க ஒரு 20 இருக்கு, இங்க ஒரு 22 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. இதை கூட்டினா எவ்வளவு வரும்? 52 வரும். அப்ப இங்க என்ன வரும் வேல்யூ? 13 வரும். ரைட்டா? இப்போ அதே மாதிரி இங்க வாங்க, இங்க 40 வரணும். 20 35 45 வந்துருச்சு. 40 விட கூட வருது, கூட தானே வருது. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. சரியா? இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து இன்னும் ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. மேக்ஸிமம் அதான் ஆன்சரா இருக்கும். ஆனா அதை டைரக்டா நம்ம அடிக்க வேணாம், செக் பண்ணியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போறேன்? 20. எக்ஸோட வேல்யூ 20னா இங்க என்ன வேல்யூ வரும்? 30 - 20 10. அப்போ இங்க 32 - 20 12. இங்க 25 - 20 5. ரைட். இப்போ ஓகே, இது மூணையும் கூட்டினா என்ன வரணும்? 65 வரணும். 65 வரணும்னா இதை ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 10 20 30 பிளஸ் ஒரு 12 42 வருதா? 42 65 42 போய் எவ்வளவு வரும்? 23. ரைட். இப்போ இங்க 10 20 5, இப்ப 35 வருது. அப்ப இங்க என்ன வரும்? 5. ரைட். இப்ப இங்க வந்தீங்கன்னா 10 20 25 27 37 வருது. இங்க 52 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? எவ்வளவு வரும்? 15. ஓகேவா? இப்ப இந்த வேல்யூ எல்லாம் நான் போட்டேன். ரைட்டா? வேல்யூ போட்டேன், எல்லாமே வேல்யூ போடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த வேல்யூவோட டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன வரணும்? வேல்யூவோட டோட்டல் என்ன வரணும்? 90 வரணும். ஏன் 90 வரணும்னா 10% பேரு வேற மொழி பேசுறாங்க. அப்ப இந்த மொழி பேசுறவங்க 90% பேர் இருக்கணும். இது எல்லாம் கூட்டுங்க, 90 வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் கரெக்ட். கூட்டி பாருங்க வருதானு. வருதா? 90 வருது. அப்ப இது சரிதான். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னதான்? 20 தான். அப்ப 20 தான் ஆன்சர். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷனை நீங்க ஒமிட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணிடலாம். 10 எடுத்து ஒரு தடவை செக் பண்ணீங்கனாலே முடிஞ்சிடும். அடுத்து 20 எடுத்து செக் பண்ணோடனே ஆன்சர் போட்டுடலாம். நம்ம எக்ஸாம்ல போடும்போது இதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. சரியா? ஓகே தானே? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. இதை வச்சு மத்த வேல்யூ தான் நீங்க போட்டுறீங்க. ரைட்டா? இதை போட்டுக்கோங்க. நான் திருப்பி இதை ஈக்குவேஷனா எப்படி போடலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் குழப்பம், ஆனா ஈக்குவேஷனா போறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி போடணும் அப்படின்றது. சரியா? ரைட். இந்த மாதிரி கணக்குலாம் இப்ப எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில கேட்கறது இல்ல. இவ்வளவு குழப்பமான கணக்குலாம் கேட்கறது இல்ல. கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த வெண்படத்துல 2 டேர்ம் வச்சு போடுற மாதிரி தான் வரும். 3 வச்சு போடுற மாதிரி இது வரைக்கும் கேட்கறது இல்லை. இப்ப தமிழ் ஆங்கிலம்னு 2 லாங்குவேஜ் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த லெவலுக்கு கேட்கறாங்க. இந்த 3 லாங்குவேஜ் கொடுத்து இவ்வளவு குழப்பமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. ஆனா இப்படி கேட்டாலும் எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ரைட். இதுல இந்த கொடுத்துருக்க டோட்டல் வேல்யூ தமிழுக்கு இருக்க 65ங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது. அதே மாதிரி தமிழும் மலையாளமும் அப்படிங்கிறது என்னன்னா 3 லாங்குவேஜ் பேசுறவங்களும் அதுல வருவாங்க, தமிழ் மலையாளம் பேசுறவங்களும் அதுல வருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட தான் இதை போடணும். சரி, ரைட்டு. இது ஓகே தானே? எல்லாருக்கும் புரியுதா? இதுல எதுவும் குழப்பம் இல்லையே? எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா 90 80 இருக்க முடியாது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். 1 10 அல்லது 20 இருக்கணும். 10 சப்ஸ்டியூட் பண்ணா ரெண்டாவது ஸ்டெப்லயே நமக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால 10 விட்டு 20 சப்ஸ்டியூட் பண்றோம். எல்லாத்துலயும் வேல்யூ நம்மளால ஃபில் பண்ண முடியுது. ஃபில் பண்ண உடனே டோட்டல் என்ன வரணும்? 90 வரணும். கண்டிப்பா 90 வரணும்னா ஏற்கனவே 10% வேற லாங்குவேஜ் பேசுறதுனால இந்த லாங்குவேஜ் பேசுறவங்களோட டோட்டல் எவ்வளவு வரணும்? 90 வரணும். 90 சரியா வருது. அப்ப 20 தான் ஆன்சர் நம்ம போட்டோம். ரைட்டா? இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஓகேவா? அழிச்சிடலாம்ல. இப்ப எனக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை வச்சு இதை நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாக்குறேன். சரி, ஓகே. ஓகே, இது அப்படிதான்.
65 அப்படியே இருக்கட்டும், 40 அப்படியே இருக்கட்டும், இது 52. இப்போ சென்டர்ல இருக்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்க என்ன வரும்? 30 மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? ரைட்டா? இங்க என்ன வரும்? 32 மைனஸ் எக்ஸ், இங்க 25 மைனஸ் எக்ஸ். ஓகே, அப்ப இங்க நான் என்ன வேல்யூ போடணும்? இங்க நான் என்ன வேல்யூ போடணும்? 65 மைனஸ் 30 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 32 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஓகே, இங்க எப்படி பிளஸ் 6 வரும்? இங்க இருக்கிற வேல்யூவை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஒய்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 65 வரணும். ஓகேவா? பிளஸ் இங்க வச்சுக்கோங்க, ஒய் வச்சுக்கோங்க. இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ், ஈக்குவல் டு தான் 65. ஓகேவா? சரியா? நான் போட்டிருக்கேன் சரியா? நல்லா பாருங்க, இந்த இடத்தோட வேல்யூவை நான் ஒய்னு வச்சுக்கிறேன். எனக்கு இது ஒய்யோட வேல்யூ வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 65 வரும்னு ஈக்குவல் பண்றேன். ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் தானே கொண்டு போவேன். அப்ப என்ன ஆகும்? 65 மைனஸ் 30 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 32 மைனஸ் எக்ஸ் தானே வரும். கரெக்ட் தானே? சரிதானே? ரைட்டா? இப்போ அது மாதிரிதான் போடுறோம். இப்ப 65 மைனஸ் 30 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 32 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் உள்ள போ. சரியா? உள்ள போனா என்ன ஆகும்? 65 மைனஸ் 30 பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் 32 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ மிச்சம் இருக்கிறத சால்வ் பண்ணா என்ன ஒரு ஆன்சர்? என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 3 வருமா? எக்ஸ் பிளஸ் 3 வருமா? இது மைனஸ் 32 மைனஸ் 30 மைனஸ் 62 பிளஸ் 65, அப்ப பிளஸ் 3 வரும். எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு வரும். இந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் இங்கே எழுதிடுறேன். ரைட்டா? எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இது யாருக்கு இது குழப்பம் இருக்கா? என்ன பண்ணிருக்கோம் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஒய்னு வச்சுக்கிறேன். ஒய் பிளஸ் 30 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 32 மைனஸ் எக்ஸ், இது எல்லாம் கூட்டினா எனக்கு 65 டோட்டல் வேல்யூ வரணும். இது கொஸ்டின்ல இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? இந்த மைனஸ் எல்லாம் உள்ள கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒண்ணு இல்ல, ஒய் அந்த பக்கம் வச்சு மத்த இந்த பக்கம் திருப்பி மைனஸ் உள்ள கொண்டு போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப வேல்யூ என்ன வந்துருது? எக்ஸ் பிளஸ் 3 வந்துருது. இது புரியுது எல்லாருக்கும்? இது புரியுதா? ஓகேவா? யாருக்காவது புரியாம இருக்கா? திரும்ப சொல்லுங்க. புரியாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க, திரும்ப ஒரு சொல்லிடுறேன். ஓகே தானே பசங்க எல்லாருக்கும்? ஓகேவா? ரைட். இப்போ இந்த வேல்யூ நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இதுக்கு பண்ண போறோம். அதே மாதிரி இதுக்கு பண்ணா என்ன ஒரு வேல்யூ போட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல ஒய்னு வச்சுக்கோங்க. இப்ப டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 40ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும்? ஒய் பிளஸ் 30 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஒய் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா 40 மைனஸ் 30 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 25 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எல்லாம் உள்ள போனா 40 மைனஸ் 30 பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 25 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ஓகேவா? என்ன வேல்யூ வரும்? என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 15 வருமா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15. அப்ப இங்க என்ன பண்ணிடலாம்? எக்ஸ் மைனஸ்
15 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த போட்டோம்னா ஈக்குவல் ஒரு 52 வரும். அப்ப இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா 52 மைனஸ் 32 பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 25 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணுங்க. இப்ப வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இதை போட்டீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கு மேல இது புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போவோம். இதுல நான் எதுவுமே பண்ணல. இந்த ஒரு சர்க்கிள்ல இருக்கிற மொத்த வேல்யூவையும் நான் கூட்டி ஈக்குவல் டு 65 போடுறேன். 65 இந்த பக்கம் வச்சு இந்த வேல்யூ நமக்கு தெரியாதுங்கிறதுனால இதை ஒன்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸை பிளஸ் ஆக்கி இந்த மாதிரி பண்றோம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு நான் இந்த ரெண்டு இடத்துல எழுதிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? யாருக்காவது புரியாம இருக்கா? ஆனா இது புரியலன்னா அடுத்த ஸ்டெப் புரியாது. அதுக்காக தான் கேட்கிறேன். ஓகே தானே? கேக்குதா? ஓகேவா? ரைட்டா? புரியலன்னா சொல்லிடுங்க, கை தூக்குங்க. லாஸ்ட் ஒரு தடவை கேட்கிறேன். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே தானே? புரியல? சரி, திரும்ப ஒரு தடவை பாத்துக்கோங்க. தமிழுடைய வேல்யூ 65% இருக்கு. இப்ப இந்த வேல்யூ என்கிட்ட இல்ல. நடுவில் இருக்க வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டதுனால 30 மைனஸ் எக்ஸ்ன்னு எனக்கு இங்க வேல்யூ வந்திருக்கு. இங்க 32 மைனஸ் எக்ஸ் வேல்யூ வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 3 வேல்யூவையும் கூட்டி இதுல இருந்து கழிச்சிட்டா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? இல்ல இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஈக்குவல் டு 65. ஓகே தானே? நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவல் டு 65 வச்சுக்கிட்டு இந்த ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப கேன்சல் பண்ணா எனக்கு எக்ஸ் பிளஸ் 3 வருது. ஓகேவா? இதுதான் அங்க பண்ணிருக்கோம். அதேதான் மத்த ரெண்டு இடத்துக்கும் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் வேல்யூ என்ன வரும்? 90 வரும். இது எல்லாத்தையும் கூட்டி ஈக்குவல் டு 90 போடுங்க. 90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் சரி. ஓகேவா? 90 இந்த பக்கம் 90 ஈக்குவல் 90 போடுங்க, உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 90 போடுங்க, எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் டு 90 போடுங்க, எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இங்க இருந்து கூட்டிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 3, அதுக்கு அடுத்தது 30 மைனஸ் எக்ஸ் இருக்கா, பிளஸ் 30 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அடுத்தது பிளஸ் 32 மைனஸ் எக்ஸ், அதுக்கு அடுத்தது பிளஸ் எக்ஸ் மைனஸ் 15, அடுத்தது பிளஸ் 25 மைனஸ் எக்ஸ், அடுத்தது பிளஸ் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? ஈக்குவல் டு 90. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் நம்பர் எல்லாம் ஒன்னாக்குங்க, பிளஸ் நம்பர் எல்லாம் ஒன்னாக்குங்க, ஈக்குவல் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல அது ஓகே தான், அதுலயே நீங்க போட்டுடலாம். ஆனா இது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா தெரியாம போய் அங்க மாட்டி நிக்க கூடாது. அது ஒரு வேலை குழப்பிட்டீங்கன்னா இதை வச்சுதான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். மிச்சபடி பாக்கி எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி தான் போடணும். வந்துருச்சா இல்லையா? யாருக்கா ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் 20 வருதா? கரெக்டா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஆன்சர் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 20 ஆன்சர் வரும். ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் 70 ஈக்குவல் டு 90 வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 70, எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 20 கண்டுபிடிச்சிருவீங்க. கொஸ்டின்ல எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அப்ப 20 ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த மாதிரி போடலாம். ஆனா உண்மை என்னன்னா இது சுத்துதான். நீங்க ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறது இன்னுமே ஈஸியா இருக்கும். அதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தா அது பெஸ்ட், அது ஓகே தான். ஆனா இப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம். ஏன்னா எக்ஸாம்ல எப்பவுமே நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்துல நமக்கு வந்து இதாக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படியும் போடலாம், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஓகே தானே?
யாராவது குறிப்பிட்டு அந்த கேட்டை சாத்திட்டு வந்துருங்க. மாடு நிக்குது, உள்ள வந்துடும். பின்னாடி லாஸ்ட்ல உட்காந்துருக்க யாராவது போய் சாத்திட்டு வாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதுல? ஓகேதானே? ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டின் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டேன். மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் வராது. சரியா? மேக்சிமம் வராது. ஏன்னா நம்ம எழுத போறது குரூப் 4 தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 1 ரேஞ்சில கேட்டுருக்கலாம். மேபி இல்ல பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்டதா இருக்கலாம். குரூப் 4க்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் போட்டேன். ஓகேவா? ரைட். அடுத்த விஷயம் எழுதிக்கோங்க. ஏயின் 10% என்பது ஏயின் 10% என்பது ஏயின் 10% என்பது ஏயின் 10% என்பது பியின் 12% சமம். பியின் 12% சமம் எனில் ஏயின் 15% என்பது ஏயின் 15% என்பது பியின் எந்த சதவீதத்திற்கு சமம்? போட்டுங்களா யாராவது ஆன்சரு? போட்டிருப்பீங்க. ஈஸியான கொஸ்டின் தான். இதே நம்ம 2-3 டைப்பா போடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஈஸியா உள்ள ஒரு மெத்தட் மட்டும் சொல்றேன். இது தெரிஞ்சுக்கோங்க. இதுவே போதுமானது. ஏவின் 10%, அதாவது ஏ இன்ட்டு 10% வச்சுக்கோங்க. ஏ இன்ட்டு 10% ஈக்குவல் டு பியோட எத்தனை சதவீதம்? 12%. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சைடை வந்து பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஏயின் 5% ஈக்குவல் டு பி 2ஆல டிவைட் பண்ணல, பியின் 6%. ஓகேவா? இப்போ ஏயோட 10%, பியோட 12%, ஏயோட 5%, பியோட 6%. இப்ப எனக்கு எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? 15% கேட்டிருக்காங்க. அப்ப 5% என்ன பண்ணா 15% வரும்? 3ஆல பெருக்கினா வரும். இப்ப இதை 3ஆல பெருக்கிக்கோங்க. ஏ 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 15% வந்துடும். அப்ப பில இருக்கிற இந்த 6% 3ஆல பெருக்கினா 18%. அப்ப ஏயின் 15% ஈக்குவல் டு பியின் 18%. அவ்வளவுதான். இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் போடுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி வேல்யூ ஈக்குவல் பண்ணியும் போட்டுக்கலாம். 10% 12னா 15% எவ்வளோ அப்படின்னு போட்டீங்கன்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10% 12%னா 15% எத்தனை சதவீதம்? அதுக்கு வேற எக்ஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 15 அப்படின்னு வரும். 12 இன்ட்டு 15 எவ்வளோ வரும்? 180 வரும். 180 பை 10 வரும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 18 வரும். அப்படியும் போடலாம். இந்த 2 மெத்தட் வச்சுக்கோங்க. இது எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இது ரேஷியோ ஃபார்ம் பண்ணியும் போடலாம். ஓகேவா? ரேஷியோ ஃபார்ம் பண்ணியும் போடலாம். அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதனால அது வேணாம். ரைட். அடுத்த கொஸ்டின் ஒன்று சொல்றேன். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி நான் ஒன்று தரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா மணி சார் நடத்தினார்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தள்ளுபடி மட்டும் நடத்தாம இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கிட்ட சொன்னாப்ல. இருந்தாலும் இதுல என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வர்ற டேர்ம்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கறதான கிளாரிட்டி மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடத்துவாங்க. நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அடக்க விலைனா என்ன, வாங்கிய விலைனா என்ன, அதுல விற்ற விலை, இந்த மாதிரி இருக்கிறது கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி தந்துடுறேன். சரியா? இதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்கேன். என்ன கடை வேணா இருக்கலாம். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த கடை, நம்ம ஊர்ல ஒரு ரீட்டைல் ஷாப் வைக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும்,
ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்துதான் அந்த திங்ஸை நான் வாங்கணும். இந்த ரா மெட்டீரியல் நான் எப்படினாலும் கடைக்கு வைக்கிற ஸ்டாக் நான் எங்க இருந்தா வாங்கணும், ஹோல்சேலர் கிட்ட இருந்தா வாங்கணும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் இந்த ஊர்ல நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அது என்ன வேணா இருக்கலாம், எந்த கடை வேணா இருக்கட்டும், ஒரு கடை நான் வச்சிருக்கேன். நான் எனக்கான ரா மெட்டீரியல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணி கடை வச்சுக்கோங்களேன், எனக்கான ரா மெட்டீரியல் நான் எடுக்கிறதுக்கு எங்க போறேன்னா பெங்களூர் போறேன். பெங்களூர் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா அங்க இருந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து நான் ஒரு பீஸ் 400 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு ஒரு ஷர்ட் நான் வாங்குறேன். சரியா, ஒரு பீஸ் 400 ரூபாய் மல்டிபிளா நான் இப்ப எப்படி என்ன பண்றேன்னா ஒரு 150 பீஸ் ஒரு 1000 பீஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கவுண்ட் வேணாம்னு வச்சுக்கோங்க, ஒரு பீஸோட ரேட் நம்ம வச்சுப்போம். 400 ரூபாய்க்கு நான் எடுக்கிறேன். இப்ப 400 ரூபாய்க்கு நான் அவர்கிட்ட வாங்குறேன் பாத்தீங்களா, இந்த 400 ரூபாய்க்கு நான் அவர் வாங்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, இதுக்கு ஜிஎஸ்டி போடுவார், எனக்கு ஜிஎஸ்டி 5%. இப்போ ஒரு 400 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி எவ்வளவு, ஒரு 400 ரூபாய்க்கு 5% எவ்வளவு, 20 ரூபா. இப்போ இந்த 20 ரூபாயை சேர்த்துக்கிட்டா 420 ரூபாய்க்கு நான் அவர்கிட்ட இருந்து வாங்குவேன். சரியா, இந்த 420 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் பாத்தீங்களா, இதுதான் வாங்கிய விலை. ஓகேவா, நான் அவர்கிட்ட இருந்து வாங்கின விலை. அது எப்படின்னா எனக்கு அவரோட பொருளுடைய விலை, அதுக்கு மேல சைன் பண்ணிட்டீங்களா, பண்ணலையா? சரி, வரும் பிரேக்ல போயிட்டு பார்த்துட்டு சொல்லிடுங்க. உட்காருங்க. சரி, ஓகே. இப்போ நான் வாங்கின அடக்க விலை 400 ரூபாய், அதாவது அவங்க எனக்கு கொடுத்த விலை 400 ரூபாய், அது இல்லாம நான் கொடுத்த ஜிஎஸ்டியோட சேர்த்து நான் இப்ப அவங்கள்ட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன், 420 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்து பெங்களூர் போகணும்ல, என்னோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், பைக்லயோ கார்லயோ நான் இல்ல பஸ்லயோ இதுலயோ நான் டிராவல் பண்ணி போறேன்ல, என்னுடைய செலவு இருக்கு. நான் போய் அங்க ஒரு 2 நாள் அங்க தங்கி இருப்பேன், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன், எனக்கு அதுக்கான ஒரு செலவு இருக்கு, என்னுடைய செலவு. ஓகேவா, இது இல்லாம என்னென்ன வரும்னு சொல்றேன், என்னுடைய செலவு. அதுக்கு பிறகு அங்க இருந்து அந்த மெட்டீரியலை எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது வண்டியில வரணும் இல்லையா, அந்த வர்ற காஸ்ட். அது இல்லாம நான் ஒரு கடை வச்சிருப்பேன், அந்த கடைக்கான வாடகை, அங்க வேலை பார்க்குறவங்க சம்பளம், இது எல்லாமே என்ன ஆயிடுது, எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். இது எல்லாமே, இந்த செலவு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1000 பீஸ் வச்சிருக்கேன்னா அது 1000ஆல டிவைட் பண்ணி ஒன்னையும் இதோட சேர்ப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த பொருளை விற்கிறதுக்காக நான் பண்ற செலவு எல்லாத்தையும் என்ன பண்றோம், இதர செலவு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு 80 ரூபா வச்சுக்கோங்க, 80 ரூபா எனக்கு ஒரு பீஸ்க்கு வந்துருது. நான் இங்க இருந்து நான் போயிட்டு வந்த செலவு, கடை வாடகை, சம்பளம் எல்லாம் சேர்த்து 80 ரூபா எனக்கு வந்துருது. இது என்ன பண்றேன், இதர செலவுன்னு சொல்றேன். ஓகேவா, ரைட்டா, இது வாங்கின விலை, இது இதர செலவு. ரைட்டா, இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு ஒரு வேல்யூ வருது பாத்தீங்களா, 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னது, அடக்க விலை. இதுதான் அடக்க விலை. இப்ப எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கி அதுக்கு பிறகு அந்த பொருளை உங்களுக்கு விற்கிறதுக்காக நான் பண்ற எல்லா செலவும் சேர்ந்தது எல்லாம் சேர்ந்து என்ன வந்துடும், அடக்க விலைக்கு வந்துடும். சரியா, இப்ப அடக்க விலை. இப்போ அடக்க விலை 500 ரூபாய். நான் இதை கொண்டு வந்து கடையில என்ன பண்றேன், நான் வந்து கொடுக்கணும் விற்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல நான் வந்து ஏதாவது ஆஃபர் கொடுத்தாலும் நீங்க வாங்குவீங்க, 10% தள்ளுபடி கொடுக்கணும். நான் என்ன பண்றேன்னா முதல்ல இதுக்கு ஒரு ரேட் நான் பிக்ஸ் பண்ணணும்ல கடையில, எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் பிக்ஸ் பண்ணுவேன். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு கரெக்ட் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 500 ரூபாய்க்கு நான் வாங்கின ஷர்ட்டுக்கு எவ்வளவு நான் ரேட்டு பிக்ஸ் பண்றேன்னா 650 ரூபான்னு ரேட்டு பிக்ஸ் பண்றேன். அதுல டேக் ஓட்டுறேன், 650 ரூபா நான் ஒரு ரேட்டு டேக் ஓட்டுறேன் பாத்தீங்களா, அதுல ரேட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, இதை குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. இது நம்மளா கடைக்காரவங்க பிக்ஸ் பண்ணிக்கிறதா. ஓகேவா, குறித்த விலை. ரைட்டா, இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க வந்து என்கிட்ட ட்ரெஸ் எடுக்க வரீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அதுக்கு ஆஃபர் கொடுக்கணும்ல, நான் ஒரு 10% தள்ளுபடி அறிவிக்கிறேன். ரைட்டா, 10% நான் தள்ளுபடி அறிவிக்கிறேன். இதுல நான் கொடுக்குற விலை குறிப்பு விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு சொல்லுவா, தள்ளுபடி. இப்ப தள்ளுபடி போக, இப்ப தள்ளுபடி எந்த ரேட்ல இருந்து நான் கொடுக்கணும், நான் குறிச்சு வச்சிருக்க விலையில இருந்து தள்ளுபடி கொடுக்கணும். இப்ப 650 ரூபாய்க்கு நான் குறிச்சு வச்சிருக்கேன், இதுல 10% தள்ளுபடினா எவ்வளவு கம்மி, 65 ரூபாய் கம்மி. 65 ரூபாய் போக எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, 585 ரூபாய் கொடுத்தீங்களா. இந்த 585 ரூபாங்கிறது என்ன, விற்ற விலை. சரியா, இப்ப இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுல எனக்கு எவ்வளவு லாபம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்னோட அடக்க விலையில இருந்து என்ன விலைக்கு நான் வித்திருக்கேன் அப்படிங்கறத பார்த்து, விற்ற விலை அதிகமா இருந்தா விற்ற விலையில இருந்து அடக்க விலையை கழிக்கணும், அடக்க விலை அதிகமா இருந்தா அடக்க விலையில இருந்து விற்ற விலையை கழிக்கணும். ஓகேவா, எப்படி கழிச்சீங்கனாலும் உங்களுக்கு லாப நஷ்டம் தெரிஞ்சிடும். லாபம் இப்ப எவ்வளவு
85 ரூபாங்கிறது லாபம். இப்ப லாப சதவீதங்கிறது என்ன? இந்த 500 ரூபாய்க்கு 85 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் என்னது? லாப சதவீதம். ஓகேவா? 500 ரூபாய்க்கு 85 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் போட்டீங்கன்னா கிடைக்கிறதா உங்களுக்கு லாப சதவீதம். இவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸே. சரியா? ஒருவேளை இந்த வேலை வந்து எனக்கு ஒரு 485 ரூபாய் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப டைரக்டா நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதுல இருந்தே இதை கழிக்கிறீங்க, எப்பவும் போல கழிச்சீங்கன்னா உங்களுக்கு மைனஸ்ல வருமா வேல்யூ? 485 ரூபா மைனஸ் 15 ரூபா வருமா? அப்ப எனக்கு 15 ரூபா நஷ்டம். அவ்வளவுதான். இப்ப எப்பவுமே அடக்க விலையை பேஸ் பண்ணிதான் நமக்கு லாபமா நஷ்டமாங்கிறதையும் கண்டுபிடிப்போம், லாப சதவீதம் நஷ்ட சதவீதத்தையும் கண்டுபிடிப்போம். சரியா? அதே மாதிரி தள்ளுபடி எதுல இருந்து தான் கொடுத்தாகணும்? குறித்த விலையில இருந்து தான் தள்ளுபடி கொடுத்தாகணும். நான் வந்து குறித்த விலையில தான் தள்ளுபடி கொடுத்தேன். நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க கடைக்கு வரீங்க, 650 ரூபாய் ரேட்டு போட்டிருக்கு, 10% தள்ளுபடி. நான் என்ன சொல்றேன், இதோட அடக்க விலை 500 ரூபா தாங்க, 500 ரூபாயில 10% தான் நான் சொன்னேன், 50 ரூபா தான் உங்களுக்கு தள்ளுபடின்னு சொன்னா நீங்க ஒரு 15 ரூபா விட்டு போவீங்களா? அது எப்படி 650 ரூபா போட்டிருக்கு 50 ரூபா போடுறீங்க, 65 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப குறித்த விலை தான் உங்களுக்கு தெரியும், குறித்த விலையில இருந்தா நான் தள்ளுபடி கொடுக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் கணக்கு. சரியா? இததான் சுத்தி 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 குழப்பி குழப்பி மாத்தி மாத்தி கேட்பாங்க. சரியா? இல்ல தொடர் தள்ளுபடி கேட்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தள்ளுபடி இவ்வளவு ப்ராஃபிட் வேணும்னா நான் என்ன ரேட் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. சரியா? இதை என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு எண்ட்ல இருந்து சால்வ் பண்றீங்கன்னா சால்வ் ஆயிடும். லாஸ்ட்ல இருந்து போகணும் ஃபர்ஸ்ட், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் போகணும். அந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணீங்கனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ணலாம். பெர்சன்டேஜ் பக்காவா போட தெரிஞ்சதுன்னா இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியா? இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கா இப்போ? ஓகே தானே? எந்த குழப்பமும் இல்லையே? ரைட். அவ்வளவுதான். மிச்சபடி ஒன்றும் பெருசா இது கிடையாது, நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஓகே, ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு புத்தகத்தின் விலையில் ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் 10% தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. 10% தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில், அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை யாது? அதன் அடக்க விலை யாது? ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா குறித்த விலை எவ்வளவு இருக்கா? 220 ரூபாய் இருக்கு. இந்த 220 ரூபாய் குறித்த விலையில இருந்து 10% தள்ளுபடி கொடுத்த பிறகும் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதா? 10% லாபம் கிடைக்குதுன்னா அடக்க விலை எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கு 10% தள்ளுபடி கொடுத்துரும். 10% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவு குறையும்? 22 ரூபாய் குறையும். -22 போட்டா இப்ப என்ன விலைக்கு வித்திருப்பாரு? 198 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. இப்ப 198 ரூபாய்க்கு விற்கும் போது எவ்வளவு லாபம் கிடைக்குதா? 100% அசலு பிளஸ் 100% அடக்க விலை பிளஸ் 10% லாபம் ஈக்குவல் எவ்வளோ? 198 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப 110% ஈக்குவல் எவ்வளோ? 198 ரூபா. இப்ப 110% ஈக்குவல் 198 ரூபான்னா 100% எவ்வளோ சொல்லுங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். ஒரு எண்ணு 110% ஈக்குவல் 198 எண்ணில் 100% எவ்வளவு? அந்த கொஸ்டின் தான் இப்படி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு ஆன்சர்? 180. சரி, ஓகே, சிம்பிள். இங்க பாருங்க, 110% இருந்து 100% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 11 டிவைட் பண்ணா 10% கிடைக்கும். திருப்பி 10 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 100% கிடைச்சிடும். ஓகேவா? அடிச்சீங்கனாலும் அதான் வரும். 11 டிவைட் பண்ணி 10 பெருக்கிற மாதிரி தான் வரும். 198 11 டிவைட் ஆகும். அடிச்சீங்கன்னா 18 வரும். இன்ட்டு 10 180 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 180 ஓகே தானே? கிளியரா இருக்கா? ஓகே தானே? ரைட்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம கொஞ்சம் கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு. இதுல இந்த குழாய் கணக்கு ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. அது வந்து அதுவுமே வந்து ஈஸி தான். நான் வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி மிச்ச கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன். கஷ்டமான கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறதுல ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு. அது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் முடியும் போது பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு நம்ம இப்ப நடத்தின கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். எது பார்க்கணும்னு சொல்லுங்க, கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? டவுட் இந்த 3 கொஸ்டினோட போதும். ஓகேவா? ரைட். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. வித்தியாசமான கொஸ்டின் எனக்கு வந்ததுல 3 கொஸ்டின் இருக்கு. நமக்கு ஒரு டாபிக் ஏதாவது ஒன்று கவர் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா இந்த 3 கொஸ்டின் போட்டுட்டு பண்ணிக்கலாம். ரைட். போன கிளாஸ் எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? ஓகே. இந்த எத்தனை டைப் போட்டிருக்கோம்? 16 கணக்கு போட்டிருக்கோம். டைப் எத்தனை போட்டிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை டைப் போட்டிருக்கோம்? கொஸ்டின் சொல்லுங்க. இல்ல கொஸ்டின் சொல்லுங்க. ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 12% பிரயோஜனம். ஓகே. அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. நான் சொல்ற கொஸ்டின் இருக்கே போட்டிருந்தீங்கன்னா மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுங்க. கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு தொகையானது தனி வட்டியில இந்த கொஸ்டின் வந்து தனி வட்டியில எங்க முடிச்சிங்களோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது தனி வட்டி. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 4 ஆண்டுகளில் 800ஆகவும் மாறுகிறது. 4 ஆண்டுகளில் 800ஆகவும் மாறுகிறது. எனில் அந்த தொகை எவ்வளவு? ஓகேவா? 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 4 ஆண்டுகளில் 800ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? ரைட்டா? இந்த கொஸ்டின் போடலையே. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஜிக்கா நீங்க யோசிச்சீங்கனாலே எல்லா கணக்குமே போடலாம். சரி, ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 3 வருஷத்துல எவ்வளவா மாறுதா அந்த அமௌண்ட்? 725 இருக்கு. இதே 4 வருஷத்துல எவ்வளவு மாறுதா? 800 மாறுது. இப்போ 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். தனி வட்டிங்கும் போது என்ன வந்திருக்கும்னா அசல் முதல் வருஷத்துக்கான வட்டி, 2வது வருஷத்துக்கான வட்டி, 3வது வருஷத்துக்கான வட்டி, இது வரைக்கும் சேர்த்து நமக்கு 725 ரூபா வந்திருக்கு. இப்போ 4 வருஷம் போகும்போது அதே அசல் 4 வருஷத்துக்கு தனித்தனியாக வட்டி, முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், திருப்பி நமக்கு டோட்டல் வருது 800 வருது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது வருஷத்துக்கு கிடைச்சு 1 வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான் வித்தியாசம். ஓகேவா? இப்ப இது ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தனி வட்டிங்கிறது கிடைக்கும். இது கிளாரிட்டி ஓகேவா? இது புரியுதா எல்லாருக்கும்? இப்ப இது ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டிங்கிறது கிடைச்சிருமா? இப்ப கழிச்சு சொல்லுங்க. 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 75 ரூபாங்கிறது 1 வருஷத்துக்கான தனி வட்டி. ஓகேவா? 1 வருஷத்துக்கான தனி வட்டி. இப்ப நமக்கு அந்த தொகை எவ்வளவுன்னு வேணும். இப்ப என்ன பண்ணிடலாம்னா நீங்க இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 வருஷத்துக்கான தனி வட்டி என்னன்னு கிடைச்சிரும். சரியா? 1 வருஷத்துக்கு 75 ரூபானா 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிரும் தானே? இப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு தனி வட்டிங்கிறத கண்டுபிடிங்க. அதை 3 வருஷத்துக்கான மொத்த தொகையிலிருந்து கழிச்சிருங்க. அசல் எவ்வளவுங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 225 ரூபாங்கிறது 3 வருஷத்துக்கான தனி வட்டி. இப்ப 3 வருஷத்துக்கான மொத்த தொகை 725 ரூபா. அதுல இருந்து தனி வட்டியை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அசல் கிடைச்சிரும். 725 மைனஸ் 225 அசல் எவ்வளவு? 500. ஓகேவா?
இதை நீங்க 3 வருஷம் தான் பண்ணணும்னு கிடையாது, இங்க 4 வருஷம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். 75 × 4 போட்டுக்கோங்க. 4 போட்டு அதை என்ன பண்ணிடலாம், இதுல இருந்து நீங்க கழிச்சிடலாம். ஓகேவா? 75 4 போட்டா 300 வருமா? 800 - 300 போடுங்க, 500 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுல ரெண்டுல எந்த வேல்யூக்கு உங்களுக்கு போட ஈஸியா இருக்கோ அதை நீங்க போட்டு கழிச்சு போட்டுக்கலாம். ஓகே தானே? ஈஸியா இருக்கா இந்த மாடல்? அவ்வளவுதான். இதை நீங்க எஸ்ஐ ஃபார்முலாலையும் போடலாம். எக்ஸில் வச்சு போட்டு ரெண்டும் ஈக்குவல் பண்ணி, அது பெரிய சங்கடம் பிடிச்ச வேலை வேணாம், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இது இது ஈஸியா தானே இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? இது கழிச்சா 1 வருஷத்துக்கான தனி வட்டி உங்களுக்கு கிடைக்குது. இப்ப கிடைக்கிறது 1 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் போது 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிங்க. 3 வருஷத்துக்கான மொத்த தொகையில இருந்து வட்டியை கழிச்சிருங்க, உங்களுக்கு அசல் கிடைச்சிடும். ஓகே தானே? கிளியரா இருக்கா? ரைட். அடுத்த கொஸ்டின். ஒரு வருடத்தில் 5000 ஆனது 5500 ஆகிறது. ஒரு வருடத்தில் 5000 ஆனது 5500 ஆகிறது. எனில் ரூபாய் 7000க்கு அதே வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஒரு வருடத்தில் ரூபாய் 5000 ஆனது 5500 ஆகிறது. எனில் ரூபாய் 7000ற்கு அதே வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு அசல் எவ்வளவு? 5000 என்னவா மாறுதா? 5500 மாறுது. இப்போ ஒரு வருஷம் தான் அப்படிங்கிறதுனால நேராவே நம்ம கழிச்சு என்ன பண்ணிடலாம், வட்டியை கண்டுபிடிச்சுக்கலாம். தனி வட்டி எவ்வளவு கிடைக்குது? ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கிடைக்குது. இப்போ இதுக்கு மேல எத்தனை சதவீதம் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது லேட் ஆகுமா? 5000க்கு 500 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? 10%. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 10%. அப்ப வட்டி வீதம் 10% அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வட்டி வீதம் 10%. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? அதே வட்டி விகிதத்துல 7000 ரூபாய்க்கு எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. இப்ப என்னோட வேல்யூ 5, பி உடைய வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 7000க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ R நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், N அவங்களே கொடுத்துட்டாங்க, P யோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம இப்ப தனி வட்டி கண்டுபிடிக்க போறோம். PNR/100 SI = 7000 × 5 வருஷத்துக்கு 10% வட்டி விகிதத்துல தனி வட்டி எவ்வளவு போட்டு சொல்லுங்க. 3500. ஓகேவா? அதுக்கு மேல பெருக்கிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேதானே? எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா? இந்த 10% எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது குழப்பம் இருக்கா? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, கேக்குறேன் சொல்லிடுங்க. 10% எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது குழப்பம் இருக்கா? ஓகே. 10% எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இதையும் ஃபார்முலால போட்டுக்கோங்க. இங்க என்ன நம்ம கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அசல் 5000ங்கிறது இருக்கு, தனி வட்டி எவ்வளவு இருக்கு? தனி வட்டி 500ங்கிறது இருக்கு. அதுக்கு மேல காலம் என்னோட வேல்யூ 1 அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபார்முலாக்குள்ள போட்டேன் அப்படின்னா SI = 500 தனி வட்டி அசல் எவ்வளவு? 5000 × என்னோட வேல்யூ 1, R எனக்கு தெரியாது, பை 100. ஓகேவா? இதை ஈக்குவல் பண்ண எனக்கு R ஓட வேல்யூ கிடைச்சிருமா? கரெக்ட் தானே? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த 5 இங்க வருமா? X = R = 50/5 வரும். அடிச்சீங்கன்னா 10. அவ்வளவுதான். சரியா? அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? SI = PNR/100 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. 500 = 5000 × என்னோட வேல்யூ 1 × R/100 போடுறேன். அடிச்சா R வேல்யூ 10 வந்துருது. நான் எப்படி டைரக்டா 10% போட்டேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குல வட்டிங்கிறது என்னையும் ஆரையும் பெருக்கினா உங்களுக்கு எவ்வளவு வருதா தானே வட்டி. இங்க என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 × R = R தான். இப்போ அப்பனா உங்களுக்கு கிடைச்சிருக்க வட்டிங்கிறது எவ்வளவு? R எத்தனை சதவீதமோ அத்தனை சதவீதம் வட்டி கிடைச்சிருக்கு. 5000க்கு 500ங்கிறது 10%. என்னோட வேல்யூ 1 இருக்கிறதுனால
ஆருடைய வேல்யூ அந்த 10. ஓகேவா? அதனால டைரக்டா நம்ம 10% எடுத்துக்கிட்டோம். புரியலன்னா நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவுமே நான் பண்ணல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலால போட்டிருக்கேன். ஆருடைய வேல்யூ 10% கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் வேல்யூ மாறல, அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப அசல் 7000 அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருக்கு. சரியா? அசல் 7000 கொஸ்டின்ல இருக்கு. காலம் 5 ஆண்டுகள் கொஸ்டின்ல இருக்கு. அதை நம்ம அப்படியே ஃபார்முலால போட்டுறோம். SI ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலால போட்டு அடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துருது 35,000. ஓகேவா? ஓகேவா? ரைட். அடுத்த விஷயம் எழுதிக்கோங்க. ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 ஆகவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி விகிதத்தையும் காண்க. உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி விகிதத்தையும் காண்க. சரியா? 2 வருஷத்துல எவ்வளோ? 6200 ஆகவும் 3 வருஷத்துல 6800 ஆகவும் மாறினா அந்த தொகையும் வட்டி விகிதமும் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியும் தானே? கழிச்சா எவ்வளவு வரும்? ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் 600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரியுதா? ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் 600 ரூபாய் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ வச்சு இதுக்கு 2ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு அசல் எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும் தானே? இதை 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். அதை இதுல கொண்டு போய் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு அசல் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். சரிதானே? இப்ப இதை நான் 2ஆல பெருக்கிறேன். 1200 வருது. 1200 என்ன? 2 வருஷத்துக்கான தனி வட்டி. இந்த 2 வருஷத்துக்கான தனி வட்டியை 2 வருஷத்துக்கான மொத்த தொகையில கழிச்சுட்டா எவ்வளவு வரும்? அசல் 5000 வருமா? அசல் 5000. ஓகேவா? அசல் 5000 நீங்க கண்டுபிடிச்சீங்க. இப்ப வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறோம். வட்டி விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணு இல்ல, இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 வருஷத்துக்கான வட்டி நமக்கு தெரியும், அசல் நமக்கு தெரியும். இப்ப இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 1200 ரூபாய். 2 வருஷத்துக்கான வட்டி இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இருக்கு. SI ஈக்குவல் டு அசல் இந்த இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 5000. என்ன எவ்வளோ? 2 வருஷம். கொஸ்டின்ல இருக்குதானே 2 வருஷம். இப்போ அந்த 2 நான் இங்க போட்டுக்கிறேன். 6 தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். பை 100. 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்க. இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. இப்ப என்ன ஆன்சர் வரும் மட்டும் சொல்லுங்க. 12% ஆன்சர். ஓகேவா? R ஈக்குவல் டு 12%. ஓகேவா? திரும்ப ஒரு தடவை சொல்றேன், புரியாதவங்க பாத்துக்கோங்க, புரிஞ்சவங்க நீங்களே போட்டுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல அந்த தொகை 6200 மாறுது. திருப்பி 3 வருஷத்துல 6800 மாறுது. இப்ப இது ரெண்டையும் கழிச்சா ஒரு வருஷத்துக்கான வட்டி 600 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சிருது. நான் ஒரு வருஷத்துக்கான வட்டியை 2ஆல பெருக்குனா எனக்கு 2 வருஷத்துக்கான வட்டி கிடைக்குது. 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 1200 ரூபாய். 2 வருஷத்துக்கான தனி வட்டியை 2 வருஷத்துக்கான மொத்த தொகையில இருந்து நான் கழிச்சா அசல் கிடைச்சிருக்கு. அசல் எவ்வளோ? 5000. இப்ப என்கிட்ட 2 வருஷ காலத்துக்கான அசல் 5000 இருக்கு. 2 வருஷத்துக்கான தனி வட்டி 1200 இருக்கு. இப்ப காலம் 2 வருஷங்கிறது நமக்கு தெரியுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். SI ஈக்குவல் டு SI 1200 ஈக்குவல் டு PNR/100. P 5000, N 2 வருஷம் 2, 6 தான் நம்ம அப்படியே 6ன்னு வச்சுக்கிறோம். பை 100 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு R ஈக்குவல் டு 12% வந்துருது. ஓகேவா? இப்ப கொஸ்டின்ல அசல் 5000 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, வட்டி விகிதம் 12% நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே தானே? ரைட், எழுதிக்கோங்க.
ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750 ஆகவும் மாறுகிறது. 5750 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதம் காண்க. அசல் மற்றும் வட்டி விகிதம் காண்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்குல எப்பவும் போல இது கழிச்சா எத்தனை வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும்? நமக்கு 1.5 வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். இதுல இருந்து கழிச்சா 3ல 1.5 போக எவ்வளோ? 1.5 வருஷத்துக்கான வட்டி நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 750 ரூபா கிடைக்குமா? 6500ல 750 கழிக்கிறேன், 750 ரூபா கிடைக்குது. அது 1.5 வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? ஏன்னா இங்க 3 வருஷம் இருக்கு, இங்க 1.5 வருஷம் இருக்கு. அப்ப 1.5 வருஷத்துக்கான வட்டி தான் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து இதை கழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இதுல இருந்து கழிச்சா 1.5 வருஷத்துக்கான வட்டி நமக்கு கிடைச்சது. 1.5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 750 ரூபா. நீங்க என்ன பண்ணலாம்னா அசல் கண்டுபிடிக்கிறத டைரக்டா என்ன பண்ணிடலாம்? 1.5 வருஷத்துக்கான வட்டிய 1.5 வருஷத்துக்கான மொத்த தொகையில கழிச்சு நீங்க அப்படியே போட்டுடலாம். சரியா? ஆனா வட்டி விகிதம் கண்டுபிடிக்கும் போது 1.5 வருஷத்தை வச்சு போடுறது நமக்கு கொஞ்சம் சிரமம் கிடையாது, போடலாம். ஆனா நீங்க கலப்பு பண்ணோம்னா மாத்தி போடணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம்? இப்ப 2ஆல பெருக்கிறது ஈஸி தானே. இப்ப 1.5 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 3 வருஷத்துக்கான வட்டி நமக்கு கிடைச்சிருமா? இப்போ இந்த வேல்யூ அப்படியே 2ஆல பெருக்குனா 3 வருஷத்துக்கான வட்டி நமக்கு கிடைச்சிரும். அப்ப இன்ட்டு 2 போடுறேன். இப்ப எனக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 1500. 1500ங்கிறது என்ன? 3 வருஷத்துக்கான தனி வட்டி. ஓகேவா? 3 வருஷத்துக்கான தனி வட்டி 1500 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? 3 வருஷத்துக்கான மொத்த தொகையிலிருந்து தனி வட்டியை நான் கழிச்சிடுறேன். அசல் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 5000ங்கிறது கிடைச்சிருது. இப்ப அசல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்ப இதுல இருந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கணுமா? இப்போ 3 வருஷத்துக்கான தனி வட்டி இருக்கு, அசல் இருக்கு, என்னோட வேல்யூ இருக்கு நம்ம கிட்ட. இதை வச்சு நம்ம போட்டுடலாம். இப்ப தனி வட்டி 1500 ஈக்குவல் டு 5000 இன்ட்டு 3 இன்ட்டு R/100. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்ன? 10% வந்துருதா? இங்க 3 5 இருக்குன்னா 15, இங்க 15 இருந்தா 150 15 வரும். அப்ப 10%ங்கிறது ஆன்சர். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானே? இதை ஏன் 1.5ல கழிக்காம 3ல கழிக்கலாம்னு புரியுதா? 1.5 வச்சும் போடலாம். 1.5ல கழிச்சு போட்டீங்கன்னா இப்போ 750 டைரக்டா கழிப்பீங்க. 5750 மைனஸ் 750 ஈக்குவல் டு 5000 வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல 750 ஈக்குவல் டு 5000 இன்ட்டு என்னோட வேல்யூக்கு இதெல்லாம் நீங்க என்ன போடணும்? 1/2ன்னு போடணும். அதை 3/2ன்னு மாத்தணும். அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க இதை 2ஆல பெருக்கி போடுவீங்கன்னா 3 வருஷம் போது தப்பே பண்ண மாட்டீங்க, ஈஸியா போட்டுடலாம். அதனாலதான் இப்படி போட்டுட்டு நீங்க அதுலயும் போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட்டா? கிளியரா இருக்கா இந்த கொஸ்டின்? ஓகேவா? ரைட். ரைட்டு தானே? சரி, ஓகே. இப்போ அடுத்த மாடல் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி ஒன்று நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த PNR by 100 போடுறீங்க பாத்தீங்களா? இந்த PNR by 100ல NR இருக்கு பாத்தீங்களா? என்னையும் ஆரையும் பெருக்குனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ். ஓகேவா? புரியுதா? இப்ப நீங்க அசலோட பெருக்கி 100ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வட்டி மட்டும் கிடைக்குது. சரியா? சிம்பிளா சொல்றேன். இப்போ 5000 ரூபாய் அசல் வச்சுக்கோங்க. 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 5% வட்டி விதத்துல தனி வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சரியா?
இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எவ்வளவு வரும்? 500 ஆன்சர் வரும். இது 5000க்கு 10% கண்டுபிடிச்சா தானே வரும். 10% கண்டுபிடிச்சாலும் தானே வரும். இப்ப 5 × 2 10% கிடைச்சா நமக்கு வட்டி வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்றோம், இப்போ வட்டியோட சதவீதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணெய் 6 மட்டும் பெருக்கினா போதும். ஓகேவா? இப்போ ஒண்ணு இல்ல, இந்த கணக்குக்கு வட்டி மொத்தம் எத்தனை சதவீதம் கிடைக்கும்னு நான் கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு 3% வட்டி விதத்துல எனக்கு மொத்தமா எத்தனை சதவீதம் வட்டியா கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன்னா எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 5 × 3 15% கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போ மொத்தமா உங்களுக்கு எத்தனை சதவீதம் வட்டியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம எண்ணெய் 6 பெருக்கி சொல்லுவோம். அவ்வளவுதான். இப்ப சிம்பிளா நான் இன்னொன்னு கேட்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 10% வட்டி விதத்துல வட்டி மட்டும் அசல மாதிரி 50% கிடைக்கணும்னா எத்தனை வருஷத்துல கிடைக்கும்னு நான் கேட்கிறேன். 5 வருஷத்துல கிடைக்கும். ஏன்னா எண்ணெய் 6 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 50% வரணும். ஏற்கனவே 10% வேல்யூ இருக்கு. இன்ட்டு 5 போட்டாதான் உங்களுக்கு 50% வரும். அப்ப எண்ணெய் 6 பெருக்கி உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் என்னது, இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ். ஓகேவா? இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கா இப்போ? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் எழுதிக்காங்க. அடுத்த டைப் இது. ஒரு தொகையில் தனி வட்டி 4/9 பங்கு. ஒரு தொகையில் தனி வட்டி 4/9 பங்கு. இதில் வட்டி விகிதமும் காலமும் சமம். ஒரு தொகையில் தனி வட்டி 4/9 பங்கு. இதில் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகிதம் என்ன? ஓகேவா? ரைட்டா? இதை ரெண்டு மாதிரி போடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அந்த ஃபார்முலாவை சொல்லிடுறேன், அதை எழுதிக்கோங்க. இதுதான் ஈஸி. இந்த ஃபார்முலா தான் ஈஸி. நம்ம ஆனா இன்னொரு மாதிரி போடலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை சொல்லிடுறேன். ஃபார்முலா எப்படின்னு பாத்தீங்கன்னா n ஈக்குவல் டு இது 6ன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வட்டி விகிதம் என்ன 6, காலம் என்ன n. நீங்க n ல 6 எப்படின்னா எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு 100. ஓகேவா? ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு 100. அவ்வளவுதான். ரைட்டா? இதுல கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அசலோட எத்தனை மடங்கு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. தனி வட்டிங்கிறது எத்தனை மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க? 4/9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகையில் தனி வட்டி 4/9 மடங்கு அப்படின்னா அசல்ல 4/9 மடங்கு நமக்கு என்ன வந்திருக்கான், வட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல காலமும் வட்டி விகிதமும் சமம்னா வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதுல மடங்கோட வேல்யூ இங்க மடங்குக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? 4/9 இருக்கா, இன்ட்டு 100 ரூட். இப்ப எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கா? எல்லாமே ஸ்கொயர் நம்பரா தானே இருக்கு. எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் 2/3 இன்ட்டு 10. இது இப்போ அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 20/3 வரும். அடிச்சா 6 2/3%. இதான் ஆன்சர். ஓகேவா? 6 2/3%. இதை போய் எழுதிக்கோங்க. இதை இன்னொரு மாடல்ல போடலான்னு சொன்னல, அது இது எப்படின்னா இது ஃபார்முலால போடுறபடி. ஃபார்முலால போடுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா முதல்ல அசலோட வேல்யூ நீங்க தான் எடுத்துக்கணும். என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா 100 தான் கரெக்டான வேல்யூ. ஏன் 100 கரெக்டான வேல்யூ? அது 100 ஈஸியாவும் இருக்கு. பர்சன்டேஜ் நம்ம டைரக்டா கொண்டு வந்தோம்னா இன்னொன்னு ரூட்ல இருந்து வெளில எடுக்கிறது ஈஸி. சரியா? அதனால என்ன பண்ணிக்கிறேன், p = 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கொஸ்டின் சொல்லிருக்காங்க வட்டிங்கிறது எவ்வளவு, எத்தனை மடங்கு? 4/9 மடங்கு. இப்ப 4/9 நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? இப்போ SI = P NR/100 தானே. இப்போ இதுல NR ஈக்குவல் தானே. NR ஈக்குவல்ங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன வேணும், R தான் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் நம்ம Rன்னு எழுதிக்கலாம். நான் இப்ப எப்படி எழுதிக்கிறேன்னா SI = P R²/100ன்னு எழுதிக்கிறேன். ஓகே தானே? இதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு? சரி, ரைட். இப்போ SI ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கோங்க. 100 × 4/9 ஈக்குவல் டு அசலோட வேல்யூ எவ்வளோ 100 × R²ன்னு இருக்கட்டும் பை
100. சரியா? இந்த ரோடு கேன்சல் ஆயிடுமா? 100 கேன்சல் ஆயிடும். இப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 4/9 இருக்கு. அப்ப ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 இன்ட்டு 4/9. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? இதே தானே, இதுக்கு வந்து அதே ஸ்டெப் தான், அந்த பக்கம் போட்டிருக்கீங்களா அதே தான் வரும். இப்போ என்னன்னா நீங்க இந்த ஃபார்முலால போடணும்னா நீங்க 100ன்னு எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இங்க கொண்டு வரணும். அதுனா டைரக்டா அந்த ஸ்டெப்பே வந்துடும். அவ்வளவுதான், மிச்சபடி எல்லாம் ஒண்ணுதான். நீங்க டைரக்டா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வைக்க ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குன்னா நீங்க இப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? உங்க கிளாரிட்டி தான், நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். கடைசியா இந்த ஸ்டெப் தான் வரும். இங்க இருந்து திரும்ப அதே மாதிரி தான், ரூட்ல இருந்து வெளில எடுப்பீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துக்கு வர்றது மட்டும் டைரக்டா ஃபார்முலானா ஃபார்முலா, இல்ல இப்படி போறேன்னா இப்படி போடலாம். ஓகேவா? உங்க இஷ்டம் தான், உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே தானே? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. போன கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க, மடங்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல 4/9 மடங்கு இருந்துச்சுல, அந்த 4/9 மடங்குக்கு பதிலா இங்க 16/25 எழுதிக்கோங்க. 4/9க்கு பதிலா 16/25 எழுதிக்கோங்க. 4/9க்கு பதிலா 16/25. 16/25 போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். போன கணக்கு அப்படியே 4/9க்கு பதிலா 16/25. ஓகேவா? 8% ஆன்சர் வருதா? 8% தான் ஆன்சர். 8% ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா போட்டுருக்கீங்க. அவ்வளவுதான். ரைட்டா? இந்த மாடல்ல இருந்து முன்னாடி ஒரு தொடர்ந்து 2 எக்ஸாம் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து பெருசா கேட்கறது இல்ல. நான் உங்களுக்கு இந்த ஏற்கனவே ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லிட்டேனா, இந்த எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது அந்த கணக்கு சொன்னா கிளாஸ்ல சொல்லிட்டு தானே சொல்றேனா இல்லையா? கொஸ்டின் சொல்லிட்டேன். எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 36 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? டெஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு சொல்லல. அப்படித்தானே? சொல்லலையா? சரி, ஓகே, இங்க பாத்துங்க. இல்ல, இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும். இதை நீங்க வந்து பெருசா நோட்ல எழுதிக்க வேணா, தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது இல்ல எண்ணின் என் சதவீதம் என்பது, இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கும். ரைட்டா? அந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஸ்கொயர் நம்பரா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது, ஓகே, எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது ஒரு 49 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஆன்சர் என்னன்னா 49 எதோட ஸ்கொயர்? 70 உங்க ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். அது எதோட ஸ்கொயர் நம்பரோ அந்த நம்பர் எழுதி பக்கத்துல ஒரு 0 சேர்த்துக்கோங்க. எக்ஸின் எக்ஸ் சதவீதம்ங்கிறது 36னா உங்க ஆன்சர் 60. எக்ஸின் எக்ஸ் சதவீதம்ங்கிறது 25னா உங்க ஆன்சர் 50. எக்ஸின் எக்ஸ் சதவீதம்ங்கிறது 81னா உங்க ஆன்சர் 90. உங்களுக்கு டவுட்னா வேணா செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? டவுட்னா வேணா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸின் எக்ஸ் சதவீதம்ங்கிறது 81 அப்படின்னா உங்க ஆன்சர் 90ன்னு நான் சொல்றேன். ஏன்னா 90ஓட 90% எவ்வளவுன்னு போட்டு பாருங்க, கரெக்டா வரும். சரியா? ரைட்டா? இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 9க்குள்ள இந்த நம்பரை தான் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. எக்ஸின் எக்ஸ் சதவீதம் 16னா என்ன, எக்ஸின் எக்ஸ் சதவீதம் 36னா என்ன, எக்ஸின் எக்ஸ் சதவீதம் 64னா என்ன அப்படின்னு ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். அது ஸ்கொயர்ல இருந்து ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ பக்கத்துல ஒரு 0 சேர்த்தீங்கன்னா உங்க ஆன்சர். அதான் ஆன்சர். அப்படியே பக்கத்துல அந்த பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்கும், அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்தா ஃப்ரீ போனஸ் மாதிரி. அந்த டைம்ல அங்க உட்காந்து இது எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இதுல இதான் விஷயம். ரைட்டா? ரைட். அடுத்தது ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில், ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை
மும்மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதே தொகை மும்மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஒரு தொகை என்னவாகுதா? 10 வருஷத்துல 2 மடங்கு ஆகுதா? அப்ப 3 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நான் இதுல புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வருஷம் ஒரு தொகை வந்து 2 மடங்கு ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தொகை 2 மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? தனி வட்டி விகிதத்துல ஒரு தொகை 2 மடங்கு ஆகுதுன்னா அதுக்கு 100% வட்டி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு 100% வட்டி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அசல் ஒரு 100% வட்டி கிடைச்சதுன்னா சேர்ந்தா என்னவாயிரும்? 2 மடங்கு ஆயிரும். இப்ப ஒரு தொகை 3 மடங்கு ஆகும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 200% வட்டி கிடைக்கணும்னு அர்த்தம். சரியா? அதுக்கு 200% வட்டி கிடைக்கணும்னு அர்த்தம். சரியா? இந்த ஒரு விஷயம் கிளாரிட்டி இப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இது 2 டைப்பா போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த கோடு போட்டு ஒரு மாதிரி போடுவாங்க. இது ஈஸி, இது ரொம்ப ஈஸி. இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ங்கிறது 2 மடங்கு ஆனிச்சுன்னா என்னவாகும்? 2x ஆகுமா? எக்ஸ் இன்னொரு எக்ஸ் சேர்ந்துருக்கு. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. ஒரு எக்ஸ் இன்னொரு எக்ஸ் வந்து உருவாகி 2 சேர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. அப்ப இந்த 2xங்கிறது 3x மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். எக்ஸ் 2x ஆக 10 வருஷம், 2x 3x ஆக 10 வருஷம், 3x 4x ஆக 10 வருஷம். ஆரம்பத்துல இந்த மடங்காகிறது எத்தனை வருஷம் ஆகுதோ அதே மாதிரிதான் ஆயிட்டே இருக்கும். இப்ப கொஸ்டின் என்னன்னா, மொத்தமா 3 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் 3 மடங்கு ஆகிறதுக்கு 10 + 10 எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். ஓகேவா? ஓகேவா? இது புரியுதா? எக்ஸ் 2x ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆனிச்சுன்னா 2x 3x ஆகிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். 10 + 10 20 ஆன்சர். ஓகேவா? ரைட். இத இன்னொரு மாதிரி போடலாம். இன்னொரு மாதிரி போடலாம்னா NR = அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் போடலாம். இப்போ NR = எத்தனை பர்சன்டேஜ் வந்திருந்தா 2 மடங்கா இருக்கும்? NR = எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா 2 மடங்கா இருக்கும்? 100% வந்திருந்தா எத்தனை மடங்கா இருக்கும்? 2 மடங்கா இருக்கும். NR = 100னாதான் 2 மடங்கு ஆகும். ஏன்னா அசல் ஒரு 100% இருக்கு. NR = 100 கிடைச்சாதான் 100 + 100 உங்களுக்கு 2 மடங்கு ஆகும். NR = 100 எதுக்கு? 2 மடங்கு ஆகிறதுக்கு. இப்ப 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆர் வேல்யூ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 10 × R = 100. இது கொஸ்டின்ல இருந்தா நான் எழுதியிருக்கேன். ரைட்டா? NR = 2 மடங்குக்கு 100 அப்படின்னு போட்டுக்கும். 3 மடங்குன்னா எவ்வளவு போடுவீங்க? NR = 200. 4 மடங்குன்னா 300. இது ஏன் போடுறோங்கிறது தெரியல. 100% நம்ம கிட்ட அசல் இருக்கு. வட்டி 100% கிடைச்சா 2 மடங்கு, வட்டி 200% கிடைச்சா 3 மடங்கு. NR உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குதோ அதை சேர்த்து நீங்க அசலோட கூட்டிக்கணும். ஓகேவா? ரைட். NR = 100 கிடைச்சாதான் நமக்கு 2 மடங்கு. இப்போ 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. அப்ப 10 × R = 100 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதை டிவைட் பண்ணா R வேல்யூ எவ்வளவு வரும்? R வேல்யூ 10ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? R வேல்யூ 10ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 3 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? இப்ப 3 மடங்கு ஆகணும்னா என்ன வேல்யூ என்னவா இருக்கணும்? NR வேல்யூ 200 இருக்கணும். இதுல R வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். R வேல்யூ நான் இங்க 10ன்னு போட்டுக்கிறேன். இப்ப N வேல்யூ எவ்வளவு வரும்? 200 / 10 அடிச்சீங்கன்னா N வேல்யூ எவ்வளவு? 20. இப்படியும் போடலாம். சரியா? NR = 100ன்னு ஏன் போறோம்? NR = ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? கேக்குதா? கேக்குதா? சரி, ஓகே ஓகே. ஒன்று சொல்லுங்க பாருங்க. ரைட். NR = லாஸ்ட் கேக்குதா? கேக்குதுல? லாஸ்ட் கேக்குதுல? ஓகே. NR = என்ன வேல்யூ அப்படிங்கறத நம்ம தான் பிக்ஸ் பண்றோம். NR = 100ன்னு போட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 100%
ஓகே ரைட் கேக்குதா போச்சா சரிதாங்க இருக்கட்டும் இன்னும் பிரச்சனை ரைட் என்ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதோ அது அசல் ஒரு 100% நீங்க கூட்டிப்பீங்க இப்ப 2 மடங்கு வேணும்னா என்ஆரோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும் 100 இருக்கணும் ஏற்கனவே ஒரு 100% இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100% சேர்ந்தா 2 மடங்கு வந்துடும் ஓகேவா இப்ப 3 மடங்கு வேணும்னா என்ஆரோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும் 200 வேணும் அப்ப 200 பிளஸ் 100 300 வந்துடும் அப்ப 3 மடங்கு ஆயிடுது இப்ப எனக்கு 1.5 மடங்கு வேணும் அப்படின்னா என்ஆரோட வேல்யூ என்ன இருக்கணும் 50 இருக்கணும் ஏன்னா என்ஆரோட வேல்யூ 50% கிடைக்குது ஏற்கனவே ஒரு 100% இருக்கு கூட்டினா எவ்வளவு வந்துடும் 150 வந்துடும் அப்ப எனக்கு 1.5 மடங்கு ஆயிடுச்சு இப்ப 1.7 மடங்கு வேணும்னா என்ஆரோட வேல்யூ என்ன இருக்கணும் 70 இருக்கணும் என்ஆரோட வேல்யூ 70% கிடைச்சதுன்னா ஏற்கனவே ஒரு 100% அசல் இருக்கு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 170% கிடைக்கும் 170%ங்கிறது 1.7 மடங்கு இப்ப எனக்கு 2.5 மடங்கு வேணும் 2.5 மடங்கு வேணும் அப்படின்னா என்ஆரோட வேல்யூ எவ்வளவு 150 என்ஆர் ஈக்குவல் டு 150 அசல் ஒரு 100 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 250 கிடைக்கும் அப்ப 250ங்கிறது 2.5 மடங்கு இவ்வளவுதான் ரைட்டா இப்ப கொஸ்டின்ல நமக்கு 2 மடங்கு ஆகுறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க 2 மடங்கு ஆகணும்னா என்ஆரோட வேல்யூ 100 இருந்திருக்கணும் 100% இருந்தாதான் 2 மடங்கு ஆகும் அப்ப என்னோட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு 100 இன்டு ஆர் ஈக்குவல் டு 100 நான் எடுத்துக்கிறேன் அப்ப ஆர் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 10 இப்போ எவ்வளவு வரும் ஆர் வேல்யூ 10 அப்படின்றத கண்டுபிடிச்சிடறேன் ஆர் வேல்யூ 10ங்கிறத கண்டுபிடிச்சிடறேன் ஆர் வேல்யூ 10ங்கிறது மாற போறது இல்லை அது அப்படியேதான் இருக்க போகுது வட்டி விகிதம் மாறாது ரைட் இப்ப அடுத்தது 3 மடங்காக எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க 3 மடங்காகனா என்னோட வேல்யூ என்ன இருக்கணும் 200 இருக்கணும் ஆர் வேல்யூ 10 அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு n இன்ட்டு 10 ஈக்குவல் டு 200 போட்டுக்கிறேன் இப்ப என்ன மட்டும் இந்த சைடு 10 கொண்டு வந்தா என்னோட வேல்யூ எவ்வளவு வருது 20 ஆன்சர் ஓகேவா இந்த கணக்கு புரியுதா கிளியரா இருக்கா எழுதிக்கோங்க ரெண்டு எதுவும் ஓகேனாலும் எழுதிக்கோங்க இதுவும் ஈஸி தான் இதுவும் ஈஸி தான் ஓகேவா ரைட் அடுத்த வருஷம் எழுதிக்கோங்க ஒரு தொகை 2 மடங்காக மாற 6 ஆண்டுகள் ஆகிறது ஒரு தொகை 2 மடங்காக மாற 6 ஆண்டுகள் ஆகிறது எனில் 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஒரு தொகை 2 மடங்காக மாற 6 ஆண்டுகள் ஆகிறது எனில் 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் எக்ஸ்ங்கிற இந்த வேல்யூ 2x மாற எத்தனை வருஷம் ஆகுதா 6 வருஷம் ஆகுதான் சரியா இப்ப இந்த 2x 3x மாறுறதுக்கு இன்னொரு 6 வருஷம் இப்ப இந்த 3x 4x மாறுறதுக்கு இன்னொரு 6 வருஷம் ரைட்டா இவ்வளவுதான் சிம்பிள் இப்ப கொஸ்டின் என்ன எக்ஸ் இருந்து 4x மாறுறதுக்கு 4 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க 6 6 6 மூணையும் கூட்டிங்க எத்தனை வருஷம் 18 வருஷம் ஆன்சர் ஓகேவா சிம்பிள் ஒரு எக்ஸ் 2x மாறுறதுக்கு 6 வருஷம்னா 2x 3x மாறுறதுக்கு 6 வருஷம் 3x 4x மாறுறதுக்கு 6 வருஷம் மொத்தமா எத்தனை வருஷம் கேட்டா 6 + 6 + 6 18 வருஷம் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி போடலாம் இல்ல என்ஆர் வச்சு நீங்க போட போறீங்க ஃபார்முலா வச்சு போட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 2 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்க 6 வருஷம் கொடுத்திருக்காங்க இப்போ என்ன 2 மடங்குனா என்ஆரோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும் என்ஆரோட வேல்யூ 100 இருந்திருக்கணும் இப்போ என்ன நம்ம கிட்ட இருக்கு 6 × r = 100 இப்போ r = எவ்வளவு வரும் 100/6 வருமா இத அடிக்கலாமா 100/600 அடிக்கலாமா இல்லையா 2 ஆல அடிக்கலாம் 50/3 வருமா நான் இந்த 50/3 அப்படியே வச்சுக்கிறேன் சரியா இதுக்கு மேல சுருக்கல 50/3
3 அது அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 50/3ங்கிறது R உடைய வேல்யூ. இப்ப 4 மடங்கா மாறது தானே கேக்குறாங்க. 4 மடங்கா மாறணும்னா என்னோட வேல்யூ எவ்வளோ? 300. இந்த n-க்கு பதிலா நமக்கு என்ன வேல்யூ இருக்குல்ல, எத்தனை வருஷம் வர நம்ம கண்டுபிடிக்கணும். R நமக்கு தெரியும் 50/3. n × 50/3 ஈக்குவல் டு 300. சரியா? ரைட்டா? இப்போ இங்க இருக்க 50/3ங்கிற அந்த பக்கம் போனா என்ன n ஈக்குவல் டு 300 × 3/50. அடிச்சா என்ன ஆன்சர் வருது? 18 வருதா? ஓகேவா? எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இது என்னன்னா சின்ன லாஜிக் தான் இது. ஓகேவா? எக்ஸ் கூட ஒரு எக்ஸ் சேர்றது, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகுது. 2x பிளஸ் எக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 வருஷம், 3x பிளஸ் எக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 வருஷம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா எக்ஸ்ல இருந்து 4x ஆகிறதுக்கு 6 + 6 + 6 18 வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம லாஜிக் வச்சு போட்டுக்கலாம். இல்ல நான் ஃபார்முலா படி தான் போடுவேன்னா என்ஆரோட வேல்யூ 100 இருந்தாதான் 100% + 100% 200 2 மடங்கு ஆகும், 200% ஆகுங்கிறதுனால இப்படி வச்சுக்கிறோம். என்னோட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, ஆருடைய வேல்யூ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம். என்னோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆருடைய வேல்யூ என்ன வரும்? 100/6 50/3. ஓகேவா? 50/3 அப்படின்னு வந்துடும். இப்ப ஆருடைய வேல்யூ 50/3னா n × 50/3 ஈக்குவல் டு 300ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 4 மடங்கு ஆகணும்னா என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 300 இருக்கணும். ஈக்குவல் டு 300 வச்சுக்கிறேன். இப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் 18. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? யாருக்காவது புரியலன்னா சொல்லிடுங்க. ஓகே தானே? ரைட். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 16 ஆண்டுகளில் தப்பா சொல்லிட்டேன். 16 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 16 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 8 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காகும்? 8 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காகும்? 16 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 8 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காக இருக்கும்? 8 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காக இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட தொகை 16 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறினால் 8 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காக இருக்கும்? சரி, ரைட். இதே 2 டைப்லயும் போடலாம். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்கிறதுனால நானே ஃபர்ஸ்ட் போட்டுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த கோடு போட்டு எப்படி போடலாம்னு பாருங்க. எக்ஸ்ல இருந்து 2x ஆகுறது எத்தனை வருஷமா? 16 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போ எங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க? 8 வருஷத்துல. இப்ப 8 வருஷம்னா இங்க சரியா பாதியில இருக்குமா? சரியா? 8 வருஷம்னா இது எத்தனை மடங்கா மாறும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் 2x மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 16 வருஷம் ஆயிருக்கு. இப்ப 8 வருஷம்னா இந்த எக்ஸோட வேல்யூல பாதி கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்கும்ல. எக்ஸோட வேல்யூல சரி பாதி கிடைச்சிருக்கும்ல. 16 வருஷத்துல பாதினா சரி பாதி கிடைச்சிருக்கும் தானே. இப்ப இங்க 1 இங்க 2 நடுவுல 1.1 1.2 1.4 1.5 இப்படிதான் அதிகமாயிட்டே போட்டு இருந்திருக்கோம். அப்ப 1.5ன்னு வரும்போது சரியா 8 வருஷம் வந்திருக்கும். அதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அப்ப எத்தனை மடங்கா இருக்கும்? 1.5 மடங்கு வந்திருக்கும். சரியா? 1.5 மடங்கு. ஏன்னா இதுல பாதி வருஷம் அப்படிங்கிறதுனால பாதி இதா இருக்கும். அப்ப 1.5. ஓகேவா? கிளியரா இருக்கா? புரியலையா? சரி, ரைட். இதை விட்டுருங்க. இப்ப இந்த என்ஆர்ல எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? என்ஆரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எத்தனை வருஷம்? 2 வருஷத்துல 16 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. அப்ப என்னோட வேல்யூ 16 × R = 100. அப்ப R = 100/16. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 25/4. ரைட். R வேல்யூ 25/4. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இங்க NR = என்னன்னு எடுத்துப்பீங்க? NR = என்னன்னு எடுத்துப்பீங்க? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக இருக்கும் கேட்டிருக்காங்க.
அப்ப இங்க என்னோட வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு, ஆருடைய வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு. இங்க என்ன மடங்குன்னு கொடுத்தாதான் நம்ம வேல்யூ போட முடியும். இங்க மடங்கு கொடுக்கறதானே, எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும், எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரைட்டா, அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. மிச்சபடி என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. என்னென்ன 8 வருஷத்துல 25/4 வட்டி விதத்துல எத்தனை மடங்கா மாறும் அப்படிங்கிறது கொஸ்டின். இது அடிச்ச எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க, 50. இப்போ என்ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, 50ன்னு கிடைச்சிருச்சு. என்ஆர் ஈக்குவல் டு 50. ஓகேவா, 50 தானே இப்ப கிடைச்சிருக்கு, 50 தானே கிடைச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 50, என்ஆர் ஈக்குவல் டு தானே அந்த வேல்யூ 50ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப என்ஆர்ங்கிறது 50. அப்பனா ஏற்கனவே அசல் ஒரு 100% இருக்கும், என்ஆர் வந்து 50% கிடைச்சிருக்கு. ரெண்டையும் கூட்டினா 150%. 150% எத்தனை மடங்கு, 1.5 மடங்கு. ஓகேவா, 150% எத்தனை மடங்கு, 1.5 மடங்கு. ஓகேவா, அந்த நம்பரை 1.5 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 150% கிடைக்கும். ரைட்டா, அப்ப 1.5 மடங்குங்கிறது ஆன்சர். இப்படியும் போடலாம், இல்ல இப்படி போடலாம். இப்படி போடுறது என்னன்னா, 1ங்கிற நம்பர் 2ஆ மாறுறதுக்கு 16 வருஷம் ஆகும். அப்ப 8 வருஷத்துல என்ன ஆயிருக்கும், 1.5 ஆயிருக்கும். ஓகேவா, 8 வருஷத்துல 1.5 ஆயிருக்கும். சிம்பிள் சார். 16 வருஷத்துல நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். சரியா, 16,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 1000 ரூபாய் வட்டி கொடுக்குறேன். 16,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வட்டி கொடுக்குறேன். 16 மாதத்துல உங்களுக்கு தொகை என்னவா மாறிடும், 32,000 ஆயிரும், 2 மடங்கு ஆயிரும். இதே நேரத்துல 8 வருஷமா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், 8,000 ரூபாய் வட்டியா கிடைச்சிருக்கும். அசல் ஒரு 16,000 ரூபாய். அப்ப எவ்வளவு வந்திருக்கும், 24,000 ரூபாய். 24,000 ரூபாங்கிறது எத்தனை மடங்கு, 1.5 மடங்கு. 1.5 மடங்குங்கிறது 24,000 ரூபாய். ஓகேவா, அப்ப உங்களுக்கு ஒரு 50% வட்டியா கிடைக்குது. அப்போ 1.5 மடங்கு அதிகமா கிடைக்கும். ஓகேவா, இது புரியுதா, இதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா, அப்படி உங்களுக்கு இது எக்ஸ்ன்னு வச்சு போட சிரமமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வச்சு போடுங்க. அது 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், இல்ல 16,000 இருக்கலாம். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 16 வருஷங்கிறதுனால 16,000 போடுவீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, ரைட்டா, ஓகே தானே, ரைட்டா, ரைட். வாழ மணி தானே ஆயிடுச்சா, சரி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, 10 நிமிஷம். ஓகேவா, சாரி.